குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் சிவவாக்கியர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 406. எல்லகத்தில் என்னை போல எங்குமாகி எம்பிரான் உள்ளகத்திலே இருக்க ஊசலாடும் மூடர்கால் கொள்ளை நாயின் வாளினை குணக்கு எடுக்க வல்லிரேல் வள்ளலாகி நின்ற சோதி காணலாகும் மெய்மையே. இதுதாங்க இந்த பாடல். அப்படின்னா எள்ளுக்குள், எம்பிரான் அப்படின்னா இறைவன், மூடர்கள் அப்படின்னா அறியாமை மிக்கவர்கள், குணக்கு அப்படின்னா வளைந்த, மெய்மை அப்படின்னா உண்மை. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, எள்ளுக்குள் எண்ணெய் நிறைந்திருப்பது போல இவ்வுலகிலும் நம் உடலிலும் இறைவன் நீக்கமர நிறைந்திருக்கிறான். அறியாமையில் உழலும் மூடர்கள் இறைவனை பல்வேறு இடங்களில் தேடி அலைகிறார்கள். நாயின் வளைந்திருக்கும் வாளை நிமிர்த்த முடியுமானால் நம் உள்ளத்தில் வள்ளலாகிய இறைவன் சோதி வடிவில் நிறைந்துள்ளான் என்பதை உண்மையாகவே இவர்கள் உணர்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 407. வேணுமென்ற ஞானமும் விரும்புகின்ற நூலிலே தானுவுண்டு அங்கு என்கிறீர் தரிக்கிலீர் மறக்கிலீர் தானுவொன்று மூல நாடி தன்னுள் நாடி உம்முலே காணுமன்றி வேறு யாவும் கணாமயக்கம் ஒக்குமே. இதுதாங்க இந்த பாடல். தானு அப்படின்னா இறைவன், அழிவில்லாதவன் அப்படின்னு சொல்லலாம். மூல நாடி அப்படின்னா சுழுமுனை நாடி, கணா அப்படின்னா கனவு. இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, நீங்கள் விரும்பி படிக்கும் நூலிலே ஞானம் இருக்கிறது என்று கூறுகிறீர்கள். நீங்கள் உங்கள் உடலில் யோகம் முதலிய ஞான பயிற்சிகளை செய்வதில்லை, உங்கள் கருத்தை மறுப்பதும் இல்லை என்றும் நிலைத்திருக்கும் மூல நாடியான சுழுமுனையில் இறைவன் சோதி வடிவில் இருப்பதை உங்களுக்கு உள்ளேயே நீங்கள் காண முடியும். இந்த வழியை தவிர மற்ற வழிகள் யாவுமே கனவில் கண்ட மயக்கம் போன்றவை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 408. வழக்கிலே உரைக்கிறீர் மனத்துளே தவிக்கிறீர் உழக்கிலாது நாழியானவாறு போலும் ஊமைக்கால் உழக்கு 4 நாழியானவாறு போலும் உம்முலே வழக்கிலே உரைக்கிறீர் மனத்துள் ஈசன் மண்ணுமே. இதுதாங்க அந்த பாடல். உழக்கு, நாழி இதெல்லாம் அளவு கருவிகள். ஈசன் அப்படின்னா இறைவன், மண்ணும் அப்படின்னா நிலைக்கும். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, உங்களுக்கு உபதேசம் செய்தவர் கூறியதை நம்பி அதுவே வழக்கம் என்று கூறுகிறீர். ஆனால் இது சரியான வழிதானா என்று மனதுள் குழப்பம் கொண்டு தவிக்கிறீர்கள். உழக்கழவு கூட பயன்படாததை மறந்து ஒரு நாழி அளவு இருப்பது போல் நம்புகிறீர்கள். ஆனால் உண்மையை வெளியிடாத ஊமைகளாக இருக்கிறீர்கள். நம்முள் உழக்கழவு மட்டுமே இருக்கும் அறிவாலும் ஆற்றலாலும் யோக பயிற்சி செய்தால் இவை 4 நாழி அளவாக அதிகரிக்கும் என்பதை நீங்கள் அறியலாம். யோகம் செய்வதன் மூலம் நம் உள்ளத்துள் இறைவன் நிலையாக தங்குவதை நாமே அறிந்து கூற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 409. அறந்திறங்களுக்கு நீ அண்டம் என் திசைக்கும் நீ திறத்திறங்களுக்கு நீ தேடுவார்கள் சிந்தை நீ உறக்கம் நீ உணர்வு நீ உட்கலந்த சோதி நீ மறக்கொணாத நின் கழல் மறப்பினும் குடிகொலே. இதுதாங்க அந்த பாடல். என் திசை அப்படின்னா 8 திசை, மறக்கொணாத அப்படின்னா மறக்க முடியாத, கழல் அப்படின்னா திருவடி. சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இறைவா நீ அனைத்து நல்லறங்களுக்கும் காரணமானவன், அண்டத்தின் 8 திசைகளுக்கு காரணம் ஆனவனும் நீயே, புதிய திறங்களுக்கும் நீயே காரணம், உன்னை தேடுபவர்களுடைய சிந்தையிலும் நீதான் இருக்கிறாய், உறக்கத்திற்கும் உணர்வுக்கும் நீயே காரணம், என் உள்ளத்தில் கலந்து நிற்கும் ஒளி நீயேதான். என் அறியாமையால் உன் திருவடிகளை நான் சிறிது நேரம் மறக்க நேர்ந்தாலும் நீ என்னை மறக்காமல் என்னுள் குடியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 410. ஆடுகின்ற எம்பிரானை அங்குமிங்கும் நின்று நீர் தேடுகின்ற வீணர்கால் தெளிவதொன்றை ஓர்க்கிலீர் நாடி நாடி உம்முலே நவின்று நோக்க வல்லிரேல் கூடொணாத தற்பரம் குவிந்து கூடல் ஆகுமே. இதுதாங்க அந்த பாடல். வீணர்கால் அப்படின்னா வீணர்களே, தற்பரம் அப்படின்னா இறைவன். சோ இந்த பாட்டுக்கு என்ன பொருள் அப்படின்னா, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவனை அங்கும் இங்கும் நின்று நீங்கள் தேடுகிறீர்கள். இது வீணான வேலையாகும். தெளிவான வழியை நீங்கள் அறிய மாட்டீர்கள்.
கேட்டீர்கள். யோக பயிற்சியினால் உங்களுக்குள்ளேயே இறைவனை நீங்கள் நோக்கினால் இதுவரை காணாத கடவுள் உங்களுக்குள் குடியிருப்பதை நீங்கள் காண்பீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 411வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.